எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மார்ச் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ச் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக நுண்பாசி அடிப்படையிலான பியூர் ஏர் கோபுரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனையில் உள்ளபோது அவை அலுவல்களுக்கு அவர் தலைமை தாங்க முடியாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 96. தமிழகத்தின் 27வது ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜேந்திர விஸ்வநாத் அத்லேகர். சமீபத்தில் டிஆர்டிஓ எந்த விமானத்திலிருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ADC 150 வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது? ஆன்சர் P-8I பொசைடன். சர்லாபன் என்ற முன்முயற்சி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் கால்நடை வளர்ப்பு. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஞானேஷ் குமார். எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா சபை பிரகடனப்படுத்தியுள்ளது? 2026. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1945ஆம் ஆண்டு. சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ் என்பது டேஷ்? ஆன்சர் எண்ணெய் கப்பல். நிதி ஆயோக்கின் நிதி சுகாதார குறியீடு 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஒடிசா. உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 12ஆம் தேதி. ஃபிஃபா வேர்ல்ட் கப் கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? எவ்ரி 4 years. மார்ச் 14 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒழுக்க முறைமையில் 2வது திருக்குறள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பேன், பார்க்கலாம். இப்போது, ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அதாவது என்னன்னா, ஒழுக்கம் தவறுறதுனால என்னென்ன ஒரு இழிவான விஷயங்கள் ஏற்படும், அதோட விளைவுகளை உணர்ந்து மன வலிமை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ஒழுக்கத்துலேருந்து விலக மாட்டாங்க. ஸோ அதை தான் இந்த திருக்குறள் சொல்லுது. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. ஒழுகார் அப்படின்னா அதுலேருந்து விலக மாட்டாங்கன்னு அர்த்தம். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவங்க. ஸோ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்தவங்க. இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து, அந்த இழுக்கத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்த உறவோர். உறவோர்னா யாரு? மன வலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறள்ல. சரி, நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்போது, பாரத் டெக்ஸ் 2026 என்ற உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் டெல்லி. டெல்லியில் தான் ஜூலையில் இந்த பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற ஜவுளி கண்காட்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சி. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜவுளித்துறை சம்மந்தமான உற்பத்தி செய்கிறவங்க, விற்பனை செய்கிறவங்க, வாங்குறவங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள், இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வகையில் தான் இந்த பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற கண்காட்சியை நடத்துகிறாங்க. இப்போது இந்த வருஷம் 3வது பதிப்பு நடத்தப்படுது, ஜூலை 14லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்தியாவில் ஜவுளிக்கான ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இந்த பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற கண்காட்சி நடத்தப்படுது. உற்பத்தியாளர், விற்பனையாளர், வாங்குறவங்க, ஆடை வடிவமைப்பு செய்கிறவங்க, ஆர்வலர்கள், இவங்க எல்லாருமே ஒருங்கிணைக்கக்கூடிய கண்காட்சி தான் பாரத் டெக்ஸுங்கிறது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு. தூத்துக்குடி விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? ஆன்சர் தூத்துக்குடி விமான நிலையம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது தூத்துக்குடி விமான நிலையம் அப்படிங்கிறது தூத்துக்குடி விமான நிலையம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சரி, தூத்துக்குடி ஏன் தூத்துக்குடி விமான நிலையம்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ்லாம் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் ஆங்கிலேயர்களால் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ப்ரொனவுன்சேஷன் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடின்னு கூப்பிட்டதுனால அந்த பேரும் அப்படியே வழக்கமாயிடுச்சு. ஸோ அதை எடுத்து இப்போ அந்த விமான நிலையத்தோட பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. தூத்துக்குடி விமான நிலையங்கிறத தூத்துக்குடி விமான நிலையம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து, மதுரை சர்வதேச விமான நிலையம். மதுரையில் உள்ள விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையம் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டுடைய 3வது சர்வதேச விமான நிலையம். ரீசன் நியூஸ். மதுரையுடைய புதிய மேம்பாலத்துக்கு நேதாஜியுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. கோயம்புத்தூரில் உள்ள மேம்பாலத்துக்கு சி சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு.
மதுரை மேம்பாலத்துக்கு வந்து வேலுநாச்சியாருடைய பெயரும் சூட்டியிருக்காங்க ரீசெண்டாக. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். உடன்குடியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு க ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போது உடன்குடியில் வந்து புதுசாக அனல் மின் நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அனல் மின் நிலையத்தில் எதை யூஸ் பண்ணி மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க? கோல், நிலக்கரியை யூஸ் பண்ணி தானே மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து மிக உய்ய அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக உய்ய அனல் மின் நிலையம் அப்படின்னா என்னென்னா, குறைந்த அளவில் கோல், நிலக்கரியை பயன்படுத்தி அதிக மின்சாரமானது உற்பத்தி செய்வாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியோடு தான் இந்த அனல் மின் நிலையமானது அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பாரத மிகுமின் நிறுவனம், பெல் நிறுவனம் சார்பில் தான் 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மின் நிலையம், அனல் மின் நிலையம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 13,077 கோடியில் இதை அமைச்சிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ். மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வி விஜயராம். ஸோ வி விஜயராம் என்பவர் தான் இப்போ மாநில தகவல் ஆணையராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். இது எந்த வருஷம் இயற்றினாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்டத்தின் கீழ் தான் இப்போ மாநில தகவல் ஆணையரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். இதே மாதிரி ரீசெண்டாக இன்னும் 2 மாநில தகவல் ஆணையர்கள் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அவங்க யாருன்னா அதுல்ய மிஸ்ரா அப்புறம் அபய்குமார் சிங், இவங்க 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த மாநில தகவல் ஆணையம் இருக்கு இல்லையா, அதில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை 6 பேராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அந்த எண்ணிக்கையை வந்து 8ஆக ரீசெண்டாக உயர்த்திட்டாங்க. ஸோ அப்போ ஒரு காலியாக ஒரு 3 பணியிடங்கள் இருந்தது. ஸோ அதில் 2 பேர் வந்து ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அடுத்து 3ஆவதாக வி விஜயராமை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆளுநர் ஆர்வி அர்லேகர், அதாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். நெக்ஸ்ட் நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஊதா விழா யாருடைய திறமைகள், சாதனைகள் மற்றும் பங்களிப்பை கொண்டாடும் ஒரு பிரத்யேக நிகழ்வாகும்? ஆன்சர் மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுடைய திறமை அப்புறம் அவங்களுடைய சாதனை, பங்களிப்பை வந்து கொண்டாடும் வகையில் நம்ம பர்பிள் ஃபெஸ்டிவல், ஊதா விழா அப்படிங்கிறது இப்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் அவங்களுடைய தலைமையில், திரௌபதி முர்மு அவர்கள் தலைமையில் டெல்லியில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோட இணைஞ்சு இந்த ஊதா விழா, பர்பிள் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. எதுக்காக? மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள், அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய பங்களிப்பை கொண்டாடும் வகையில். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் ஷார்ட் ஃபார்ம் வந்து PMFME, அதாவது பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். ஸோ மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்ன? சிறிய அளவில், அதாவது குறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, எது சம்மந்தமான நிறுவனங்கள்னா ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமான நிறுவனங்கள். உணவு பதப்படுத்தக்கூடிய குறு நிறுவனங்களை முறைப்படுத்தணும், அவங்களுக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமு 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. PMFME அதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ என்னென்னா, உணவு பதப்படுத்துறதுனா என்ன? இப்போது ஒரு பொருளுடைய லைஃப் டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதை தான் வந்து நம்ம பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே ராவாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு மேலே போக முடியாது. அதுவே சிப்ஸ் போட்டு நீங்கள் பேக்கெட் போட்டு கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் மற்ற இப்போது பழங்கள் இருக்குன்னா அதை ஜாமாக மாற்றுறது, இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேஸ் மூலமாக நம்ம உணவை பதப்படுத்துகிறோம். அப்படி உணவு பதப்படுத்தக்கூடிய குறு நிறுவனங்களை முறைப்படுத்துறதுக்காக 2020 தொடங்கப்பட்ட மத்திய நிதி உதவி திட்டம் தான் இந்த PMFME அப்படிங்கிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்னா என்ன? சுயசார்பு இந்தியா, தற்சார்பு இந்தியா. நமக்கு தேவையானதை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும், நம்மளுடைய தேவையை நம்மளே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், மீதம் இருந்தால் நம்ம அதை ஏற்றுமதி செய்யலாம். ஸோ தற்சார்பு நிலை ஏற்றணும் இந்தியா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க 2020. இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் தான் இந்த PMFME வந்து செயல்படுத்துறதுக்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த உணவு பதப்படுத்துதல் சம்மந்தமான சிறிய நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிதி உதவி கொடுக்கறது, தொழில்நுட்ப உதவி வழங்குறது, மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி அவங்கள மேம்படுத்தணும், முறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமு. ஸோ இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மார்ச் 13 மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் பார்த்தீங்கன்னா
அசாமில் தேஸ்பூர் பல்கலைக்கழகத்தில் PMFME இன்குபேஷன் மையத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் RM நாச்சம்மை. RM நாச்சம்மையை தான் இப்போது அணுமின் நிலையத்தோடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளராக நியமிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த RM நாச்சம்மை. ஸோ இந்த மாதிரி இந்திய அணுமின் கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உயரிய பொறுப்புக்கு ஒரு பெண் நியமிக்கப்படுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க கர்நாடகாவில் கைகா அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4 இந்த 3வது மற்றும் 4வது அலகுகளுடைய தலைமை பொறுப்பானது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு RM நாச்சம்மைக்கு. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசிக்னேஷன். எந்த நிறுவனத்தின் CEO சாந்தனு பதவி விலகுகிறார்? ஆன்சர் அடோப். ஸோ நம்ம அந்த PDF ரீடர்லாம் பார்த்துருப்பீங்க, அடோப் ரீடர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அடோப் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த சாந்தனு வந்து அவருடைய பதவியிலேருந்து விலகிறாரு. ஸோ இவர் தான் இந்த சாந்தனு. ஸோ சாந்தனு நாராயணன் இவர் பார்த்திங்கன்னா அடோப்பில் வந்து 18 வருஷமாக தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்காரு. இதோடைய தலைமையிடம்ங்கிறது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் சான் ஜோஸில் இருக்கு. இப்போது அவருடைய பொறுப்புலேருந்து பதவி விலகிறாரு. ஸோ அடோப் அப்படிங்கிறது உலகின் முன்னணி மென்பொருள் நிறுவனம். ரீசன் நியூஸ். எட்டர்னல் குழுமத்துடைய CEOவாக அல்பிதா தின்சா வந்து இருக்காரு. வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபர் யாருன்னா டெல்சி ரோட்ரிகஸ். அப்புறம் APEDA உடைய தலைவர் வந்து அபிஷேக் தேவ். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தில் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன் வசிஷ்டாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியோட தலைவர் கெவின் வாஷ். AR ரஹ்மான் வந்து இப்போது DAC டெவலப்பர்ஸ் நிறுவனத்துடைய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 18வது மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. அணுசக்தி ஒழுங்கு வாரியத்துடைய தலைவராக AK பாலசுப்ரமணியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. ஸோ பை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 14. ஸோ பைன்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸில் பார்ப்போம் இல்லையா, அந்த வட்டத்துடைய சுற்றளவு அதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் வந்து இந்த பை வந்து அந்த ஃபார்முலாவில் வரும். ஸோ மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தான் இந்த பை அப்படிங்கிறது. பையோட அப்ராக்சிமேட் மதிப்பு என்னென்னா 3.14. ஸோ இதை கவனிங்க, இந்த 3ங்கிறது மார்ச் மந்த், 3வது மாதம் தானே மார்ச் மந்த்து 14 அப்படிங்கிறது டே. ஸோ மார்ச் 14ஆம் தேதி இந்த பை டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். அதோட வேல்யூவே நம்ம அந்த டேவாக எடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மார்ச் 14ஆம் தேதி வேர்ல்டு பை டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். பை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வட்டத்தில் சுற்றளவுக்கும் அதோடைய விட்டத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் தான் இந்த பை மதிப்பு 3.14 அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. 2019 இந்த மார்ச் 14ஆம் தேதியை யுனெஸ்கோ வந்து சர்வதேச கணித தினமாக அறிவிச்சிருப்பாங்க. நம்ம தேசிய கணித தினம் அப்படிங்கிறது ராமானுஜர் அவர்களுடைய பிறந்த நாளான டிசம்பர் 22ஆம் தேதியை செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. கிஷான் சம்மான் நிதி திட்டம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து 6,000 1 இயருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். 3 தவணைகளாக கொடுக்குறாங்க, 2000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரதமரின் கிசான் திட்டம். இப்போது இந்த திட்டத்தின் கீழ் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா 22வது தவணை தொகையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9.3 கோடி விவசாயிகளுக்கு 18,640 கோடி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 23வது தவணை தொகையாக. அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம். விவசாயிகள் 2 ஹெக்டருக்கு குறைவாக நிலம் வச்சிருக்கக்கூடிய விளைநிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபி 3 தவணைகளாக வழங்கப்படுது. அடுத்து தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இருக்கு இல்லையா, 100 நாள் வேலை திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை அப்படிங்கிறது 9,300 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு 722.88 கோடி நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் உள்ள ஒர்க்கிங் டேஸை எத்தனை டேஸாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக மசோதாவானது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து ஷார்ட் நியூஸ். மேற்கு ஆசியாவில் இப்போது போர் சூழல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா,
இந்த சூழலை வந்து சமாளிக்கிறதுக்காக 1,00,000 கோடி மதிப்பில் பொருளாதார நிலைத்தன்மை நிதி உருவாக்கப்பட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய அண்டை நாடு தான் ஈராக். அதோடைய வான்பரப்பில் அமெரிக்காவுடைய விமானமான USKC-135 அப்படிங்கிற விமானமானது தரையில் விழுந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபைனலாக வந்து ரிவிஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு 1 yearக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் குரூப் 1க்கு ஹிஸ்ட்ரி பேட்ச், பாலிட்டி பேட்ச், எக்கனாமி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாரத் டெக்ஸ் 2026 என்ற உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் டெல்லி. தூத்துக்குடியின் விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி விமான நிலையம். உடன்குடியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அனல்மின் நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வி. விஜயராம். ஊதா விழா யாருடைய திறமைகள், சாதனைகள் மற்றும் பங்களிப்பை கொண்டாடும் ஒரு பிரத்யேக நிகழ்வாகும்? ஆன்சர் மாற்றுத்திறனாளி. பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் RM நாச்சம்மை. எந்த நிறுவனத்தின் CEO சாந்தனு பதவி விலகுகிறார்? ஆன்சர் அடோப். பை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 14ஆம் தேதி. பிரதமரின் கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.